எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பிளாட்ஸ்க்கு பண்ணியிருப்போம், வில்லாஸ்க்கு பண்ணியிருப்போம், அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொன்மார் பக்கத்தில் இருக்க மாம்பாக்கத்தில் தான் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம பின்னாடி இருக்கிற இந்த வில்லாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்த்து நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒருத்தவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஒரு வில்லா தான் நம்ம எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வந்துருங்க. ஸோ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வில்லா பார்த்துடலாம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வெளியில் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிரில் கேட் வந்துட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வால் பாருங்கள். உங்களுக்கு வால்லாம் காம்பவுண்ட் வால்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. யூனிக்காக 3 பேஸ் EB கனெக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரில் கேட் வந்துட்டு வெளியில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ குவாலிட்டியான தீக்கூட்டில் நம்மளுக்கு மெயின் டோருமே இருக்குது. சரிங்களா? மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நல்லா யூனிக்காகவே இருக்குது. ஸோ உள்ளே வந்ததுமே நம்மளுக்கு ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹால் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாகவே நம்மளுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஹால் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காமன் பாத்ரூமில் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஆல்சோ இந்த ஹாலில் இந்த கார்னரில் நமக்கு வாஷ் பேஷனுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு பிளாட் இருக்குது, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பட் பர்ஃபெக்டான பில்டர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 2050 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. 2050 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ அப்படியே வந்துருங்க. ஹால் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன். நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிச்சன் ஸ்டேஜ் கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் எல்லாமே இருக்குது. ஸ்லாப் லாஃப்ட் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில். ஆல்சோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்மளுக்கு 2 bedrooms இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 BHK வில்லா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 bedrooms வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம். ஸோ அழகாக காம்பேக்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் ஏரியா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1023 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 961 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரொம்பவே அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கோ உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்சோ இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூமும் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் பெட்ரூம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாகவே இருக்குது நம்மளுக்கு. ஆல்சோ உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக வால் பெயிண்டிங்லாம் பாருங்கள் நல்லா யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூமும் இந்த செகண்ட் பெட்ரூமில் நம்மளுக்கு இருக்குது. சேம் நம்மளுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே இருக்குது. ஸோ பால்கனி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடய கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 bedrooms பார்த்தாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெரஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெரஸ் போகிறதுக்கான வழி தான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே வந்துருங்க. மேலே போய் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். நம்ம வந்து இப்போ மாம்பாக்கமில் தான் இந்த விழா வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ டெரஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1023 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 961 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியாவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 33க்கு 31 சைஸில் நம்மளுக்கு இந்த அழகான விலாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் உங்கள்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்ற போது அவங்க செப்டிக் டேங்க் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2050 rupees சார்ஜ் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில். அண்ட் இவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரேவதிபுரத்தில் தான் இருக்குது. ஸோ மேலே டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்க சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷனில் என்ன பட்ஜெட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.